அழுவாதப்பா, அழுவாத. ஐயோ, என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே. நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையை ஆகி போயிடுச்சு. அழுவாதப்பா, அழுவாத. ஏன் அழுகுற? நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்மள எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படாது. டேய், என்ன தொடாதடா. என்ன தொடாத? நீயும் அதான், நானும் அதான். அப்புறம் என்ன தொடாத? டேய், நீ வேணா அதான் இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்டா. சண்டாளங்களா ஐயாட்ட நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. ஓஹோ, வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க. ஏய், நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. இல்லன்னா என்னையும் அந்த கும்பல கொண்டு போய் போட்டுருப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன? ஏய், இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழிலை விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில காலில எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணே. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது எனக்கு தெரியுது. அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க, போ, தெரிஞ்சிட்டு வா. தெரிஞ்சிட்டு வாடா. இந்த அவ்வையார் கூப்பிடுறாங்க, ஞான பழம் வாங்கிட்டு வா. அரசாயி, 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 அரசாயி. அப்பா, அப்பா, நான் அவளை தம்ப காலையில தேடிட்டு இருக்கேன். குருசாமி என்ன சொன்னாங்க, ஏதோ ஆவேசம் வந்த மாதிரி ஓடிட்டு இருக்காளா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருங்கப்பா. உப்புலி, ஐயா உப்புலி, கொஞ்சம் நில்லையா. ஐயா உப்புலி, கொஞ்சம் நில்லு. உப்புலியப்பா, என்ன மன்னிச்சு. என்னையா அது? நான் சின்ன பையன், என் காலில் வந்து இந்த பாவத்தை என்ன சுமக்க சொல்றீங்களா? இல்லப்பா, ஏன் வரட்டு கௌரவம். நான் தான் உன் மேல அநியாயமா ஒரு பழிய போட்டு பொய்ய சொன்னேன். அரசாங்கி அதை அப்படியே நம்பிட்டான். அவளுக்கு என் மேல இருந்த பாசம் அவளை பழிகாரியா மாத்திருச்சுப்பா. அவ கோபக்காரிதான், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. இப்ப தான் தப்பையெல்லாம் உனக்கு ரொம்ப வருத்தப்படுற. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா. நான் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியவன். ஆனா அரசாயி தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிட்டாப்பா. நான் தேடாத இடமில்ல, எங்கேயும் கிடைக்கல. தம்பி, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்க குடும்பமே உயிரோடு இருக்காதுப்பா. எங்க தப்பு எல்லாம் நாங்க உணர்ந்துட்டு எங்களை மன்னிச்சு வாழ வைப்பா. வெடி வச்சிருக்கிறேன், அந்த பக்கம் யாரும் போகாதீங்க. யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. யாரும் போகாதீங்க. அம்மா, அதானே வெடி வச்சிருக்குமா, அந்த பக்கம் போகாத. சொன்னா கேளுமா, வெடி வச்சிருக்குமா, அந்த பக்கம் போகாத. அம்மா, அரசாயே நில்லு. அரசாயே நில்லு.
சத்தம் போடாதடா. நாம மாடு திடிச்சு போறதை எவ்வளவு பார்த்து வச்சிட போறான். இங்க பாரு, இவன் பொண்ணு பாத்துட்டு ஓடியாங்கடா. நேத்துல இருந்து நம்ம உஷாவை காணும். எல்லா இடமும் தேடி பார்த்தோம். அது மட்டும் இல்ல, பண்ணையில் இந்த மாடுகள்லாம் எவ்வளவு ஓட்டிட்டு போயிட்டான்னு. வெடிச்சு பார்த்துட்டு மத்த மத்த நின்றுட்டு சீக்கிரம் சீக்கிரம்.
நீ விடுமா இவனை உயிரோட விடவே கூடாது. இவரை கொண்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போக நான் உங்களை விட மாட்டேன். உஷா நீ பேசுற. பாத்தீங்களாமா உஷாம்பா பேசிருச்சு. நான் சொல்லல உப்புலி இப்ப பேச வச்சிருவான்னு. உப்பிலி பணத்துமுள்ள நான் பல தப்புகளை பண்ணிட்டேன். தயவுசெய்து மன்னிச்சிரு. நீ செஞ்ச கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அதான் உஷாமா பேசிட்டாங்க. நீ தப்பிச்ச. இப்படியேப்பா இப்பதான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். உன் முகத்துல முடிக்கவே வெக்கமா இருக்கு. இந்த ஊர் சார்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன அது மன்னிப்பு அது இதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இனிமே நடக்க போறதாவது நல்லபடியா நடக்கட்டும்னு உப்புலியை பண்ண வேண்டிக்கீங்க. உப்புலி அங்க பாரு யார் நிக்கிறாங்கன்னு. தன்னாலேயே தன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சேன்னு வேதனைப்படுறாரு. இத பாரு நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீயும் அரசாயும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆமா எனக்கு யாரு மேலயும் கோபம் இல்ல. நீங்க சொல்லி நான் என்னைக்காவது மறுத்து. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். ராசாவே 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 வா. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா?